தொடர்ந்து அவர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இன்று காலை அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார். கடத்தியவர்கள் பற்றிய விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவத்தை உள்துறை அமைச்சர் தில்லை நாயகம் பத்திரிகையாளர்களிடம் உறுதி செய்தார். முந்தைய தேர்தலில் புதிதாக களமிறங்கிய மாணவர்களின் சிறகுகள் அணியிடம் தோற்ற போதிலும் யோகேஸ்வரனின் அரசியல் சாமர்த்தியத்தால் சிறகுகள் அணி அதிக காலம் பதவியில் நீடிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் யோகேஸ்வரன் பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கெடுத்திருக்க, தப்பிக்க முடியாது. என்ன வேணும் உனக்கு? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த கவிதை ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சிஎம் கூட தான் இருக்காரு, சேஃபா. அவர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ, நல்ல கவிதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீ யாரு, எந்த குரூப், உனக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. முதல்ல சிஎம் உயிரோட இருக்காருன்னு எனக்கு தெரியணும். ஐ அம் பாப்புலர்லி known as Commissioner of Tinelveli 97 batch. சிஎம்க்கு என்ன தெரியும்? அவர் என் பேரை சொல்லட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேக் இட் குவிக். என்ன கட்டி போட்டு நீ மாட்டிக்கிட்டே இல்ல? லா அண்ட் ஆர்டர் கேட்கறாங்க, பதில் சொல்லு. பேசியா? கெட்ட மைக். சந்தன பாண்டியன், நான் சிஎம் பேசுறேன். தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ வெரி மச் சிஎம் சார். கமிஷனர் சார், இப்போ ஓகேவா? உங்க டிமாண்ட் என்ன? சிஎம் கடத்தி வச்சிருக்கீங்க. நான் சிஎம் கடத்தல, நம்ம சிஎம் யாராலையும் கடத்தவும் முடியாது. வலை விரிச்ச வெயிட் பண்ண, அவரா வந்துட்டார். இப்போ என்னோட கெஸ்டா இருக்கார். இது யாரோட தூண்டுதலாலையும் நான் செய்யல, நான் ஒருத்தனே சுயநினைவோட செஞ்சேன். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. என்கொயரி என்ற பேர்ல யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன் மோர் திங் கமிஷனர், நான் தனியால நினைச்சு சிஎம் அக்கா பார்த்த ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்க துப்பாக்கியால அவரை சுட்டு கேமை ஃபினிஷ் பண்ணிடு. ஓகே, நீங்க சொன்னதை அப்படியே நம்புறேன். உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜெயில இருக்க தீவிரவாதி யாரையாவது வெளியே அனுப்பணுமா, இல்ல கோடி கோடியா பணம் வேணுமா, யூரோஸோ டாலர்ஸோ? கமிஷனர் சார், ரிஸ்க் எடுத்தது நான், டிமாண்ட் நீங்க சொல்றீங்களா? தப்பு சார். என் டிமாண்ட் என்னன்னு டைம் வரும்போது நானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுமா? காஃபிக்கும் வெயிட் பண்ணும், டிமாண்டுக்கும் வெயிட் பண்ணும். கடத்தியது ஒரு தனி மனிதன் என்று கடத்தியவன் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் அநேக இடங்களில் தொண்டர்கள் கடத்தல்காரனின் கொடும்பாவையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாநிலத்தின் அநேக இடங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் சில மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் இயங்காததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். எல்லா கிரைமுக்கும் அடிப்படை காரணம் இருக்கும். பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன சொல்லியா? நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்ன கடத்திட்டு டிமாண்ட் என்னன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றியா? என்னோட 5 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். ஓ, அதுக்காக ஒரு சின்ன துப்பாக்கியை வச்சுட்டு சிஎம் கொண்டுடுவேன் மிரட்டுறியா? சார், துப்பாக்கிக்கு சிஎம் பிஎம் தெரியாது சார். சுட்டா அப்படியே போய் சேர வேண்டியதா என்ன சார்? மைண்டிங்களா? 16 வயசுல சாவ நேர பார்த்து வந்த வேண்டாம் நான். நீ ஏதோ என்ன சுற்றுவேன்னு பயந்து போய் இங்க உட்கார்ல. கோடிக்கணக்கான மக்கள்
நான் கட்டி காப்பாத்தின கட்சி என்னுடைய தொண்டர்கள் அவங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு பேர் பயம் இல்ல, பொறுப்பு. அம்மா நீ என்ன சுட்டு கொண்டுட்டு மாட்டிக்கிட்டனா என்ன ஆவன் தெரியுமா உனக்கு? சார், உங்களை சுட்ட அடுத்த செகண்டே என்ன நானே. அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன சார்? மிஸ்டர் அழ்வாருகன், how these fools come inside? நம்ம பிளாக் பண்ண இடத்துக்குள்ள இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. அவங்கள கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அவனை கிளியர் பண்ணுவீங்க, அவன் ரோட்ல போய் உட்காந்துருப்பான், நிறைய கூட்டம் சேரும், அன்னெசரி டென்ஷன். பேசாம அந்த ஓரமா உட்கார வைங்க. அமதுக்கள் எல்லாம் எங்களுக்கு துப்பட்டா போல். நான் போலீஸை இறுதியாக எச்சரிக்கிறேன். இனியும் தாமதித்தால் நான் தனியாக சென்று என் தலைவனை தாங்கிக் கொண்டு இங்க வந்து விடுவேன். வணக்கம் சார். இருந்தாலும் காவல்துறை மேல் ஒரு நம்பிக்கை இருப்பதனால், அவர் மேல் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருப்பதனால், மக்கள் சார் ஈடுபடும் நாங்களே சட்டத்தில் கையில் எடுப்பது நல்லதல்ல என்று கருதி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காட்டு பக்கம் காட்டாரி குஞ்சு. முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கமிஷனர் சந்தனபாண்டி. மிஸ்டர் சந்திரபாண்டியன் சார், ஃபோர்ஸை உள்ளே அனுப்பிச்சு சிஎம்ஐ காப்பாற்ற வேண்டியதானங்க? அவனோட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ எப்படி என்ன பண்ணணும்னு படிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். எது, அவன் கூட பட்டிமன்றம் நடத்துறதுக்கு தான் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கீங்களா? ப்ளீஸ். சிஎம் வெளியில் வரட்டும், நீ என்ன படிச்சங்கிறத பார்த்துட்றேன். சார், மினிஸ்டர் பையனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். சொல்லுங்க, நீங்கள் பாலா தானே? ஆமாம் சார். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். என்ன மிஸ்டர் அறிவழகன், ஒன்றுமே தெரியாதாமே? சரி வாங்க போகலாம். தேங்க்யூ சார். மினிஸ்டர் பையன். உன்னை அடிக்காம விட்டது நீ மினிஸ்டர் புள்ளன்றனால அல்ல, உங்க அப்பா நல்லவர். சரி, நடந்தது சொல்ற சார். காலையில் அங்கிள் வந்தாரா சார்? அங்கிள் யார்? உன் தாய் மாமனா? சிஎம். சிஎம் சொல்லு. காலையில் சிஎம் சார் வந்தாரா சார்? அச்சோ, கரண்ட் போயிருக்கும், ஜென்ரேட்டர் இருக்குன்னு. பரவாயில்லப்பா. சாரி அங்கிள். இந்த சடன் விசிட் இல்ல, ஈபிக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்காரு. இல்ல நான் கட் பண்ண. ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் சார் தெரியும். செக்யூரிட்டிஸ் தான் என்னை தூக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. சரி, அவன் யாரு? தெரியாது சார். யாருன்னே தெரியாது. அவன் சொன்னான்னு இவர் சிஎம் எங்க கூட்டின்னு வருவார் இல்ல? சரி, அவன் பேர் என்ன? குமரன் சார். எவ்வளோ நல்லா தெரியும்? கொஞ்ச நாளாக தான். சரி, ஃபோன் நம்பர் சொல்லு. சார், அவன்கிட்ட ஃபோனே கிடையாது. என்னது? ஃபோனே கிடையாது. அடிங்க என்ன பார்த்தா என்ன பேட் வேர்ட்ஸ்லாம். அவனை எப்படி தெரியும்? ஒரு நாள் செகண்ட் ஷோ பார்த்துட்டு காரில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். யோ, எங்கேயா வந்து வண்டியை பார்க் பண்ணுற? அடிங்க, ஏன்டா வண்டி சிக்னல் நிறுத்தல? சிக்னலில் நிறுத்தலைன்னா ஃபைன் போடுங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாமல் கை நீட்டுறீங்க. நான் ஏன்டா ஃபைன் போடணும்? போலீஸ்காரன் தான்டா ஃபைன் போடுவா. அப்போ நீ போலீஸ் இல்லையா? நான் யார் தெரியுமா? மினிஸ்டர் சன். அடிங்க. யார் சார் நீங்க? மினிஸ்டர் பையனை முதல்ல தப்பே பண்ணக்கூடாது. மினிஸ்டர் பையனை எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. சார், நீங்க அடிச்சது இல்லாமல் இவ்வளோ பெரிய கேங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சஞ்சய் தப்புக்கு வேணா நீல் டவுன் போடுறேன் சார்.
அடிக்க வந்தானுங்க? உன்னை அடிக்க வரல, போட வந்தாங்க. போடுறதுக்கா? எதுக்கு? நீ வேற மினிஸ்டர் பையனா, திமுறை ஏதாவது செஞ்சிருப்ப, இல்லை உங்கள் அப்பா சைடில் ஏதாவது ரிவெஞ்சாக இருக்கும். ஓ, எங்க அப்பாவோட நேர்மை என்ன போடுறது? என்னம்மா வண்டி உண்டா? ஆமாம் சார். பிஸ் அடிக்கிற கேப்பில் யாரோ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சார். வண்டியை திருடிட்டீங்களா? அது பொது சேவைன்னு வந்துட்டா என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குமா. ஏய், இனிமேல் ரோட்டில் பிஸ் அடிக்கக்கூடாது. சரிங்க சார். என்ன? சரிங்க சார். கிளம்பு. ஆனா ப்ரோ, உங்க பொது சேவைக்கு ஒரு அளவே இல்லை போலயே. முன்னாடி வந்து பின்னாடி வந்து வண்டிக்கு ரொம்ப சேதாரம் ஜாஸ்தி போல. வண்டியெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ. நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடலாம், வாங்க. காரை பாரு, தண்ணி வேணும் சார். ஷியோர் மிஸ்டர் அறிவழகன். குடி. சார், ஐஸ் வாட்டர் கிடைக்குமா சார்? அறிவழகன் சார், அந்த ஐஸ் லட்டி 2-3 இருக்கு சார். சார் இல்லை சார், நான் ஆர்டினரி வாட்டர் குடிச்சுக்கிறேன் சார். சென்னையில் முதல்வர் வீட்டருகே ஆளுங்கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் கூட்டமாக சாலையில் அமர்ந்தபடி முதலமைச்சர் கடத்தலுக்காக கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய டெரரிஸ்ட் இயக்கத்தில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஆல் கைதா, லஷ்கர் ஏ தய்பா? ஆமாம் சார், லஷ்கர்-இ தாய்பா, ஜெய்ஸ்-இ முகமது, அல்ஹத் உல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன், ISIS இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட். அடப்போங்க சார், இந்த ஒரு துப்பாக்கியை பீகார்காரங்கிட்ட வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடி இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டவன் டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் உன் டிமாண்ட் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரம், ஒரு முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கா? ஏன் சார், நீங்கள் மட்டும் நல்ல நேரம் பார்த்து தானே பதவி பிரமாணம்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் மட்டும் ஏதாவது கேட்டோமா? அப்போ நீ சொன்ன பிரகாரம் அவன் பேரு குமரன். ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறாரு. அனாத ஓசியில் கிடச்சா 2 பேர் எக்ஸ்ட்ரா குடிப்பா. கரெக்டுங்க சார். வேற என்ன தெரியும் அவனை பற்றி? தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் சார். ஐயா வேணாம் 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 வேணாம். தெரிஞ்சதெல்லாம் எனக்கு எதுக்கு? உண்மையை மட்டும் சொன்னால் போதும். சொல்லு. இந்தாங்க. சார், சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ லைனில் இருக்காங்க சார். ஏன் சார், நீங்கள் அப்பாயின் பண்ண கமிஷனர் சிஎம் உயிரோட இருக்காரான்னு கேட்டார், பதில் கிடச்சிருச்சு. மதியானம் பிரியாணி கேட்பாரு, அதுவும் கிடச்சிடும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் அந்த கமிஷனருக்கும் 1ஆம் தேதி சம்பளம் கிடச்சிடும். ஆனால் எங்கள் தலைவன் எங்களுக்கு உயிரோட கிடைப்பாரா மாட்டாரா சார்? இந்த சிச்சுவேஷனில் நாம தான் கண்ட்ரோலாக இருக்கணும். ஓஹோ, எல்லாரும் இப்படி எமோஷனல் ஆகிட்டா லேண்ட் ஆர்டர் யார் சார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன் சார் பேச மாட்டீங்க? நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் டிஜிபி அந்த கமிஷனர் எல்லாரும் போன ஆட்சியில் போஸ்டிங் வந்தவங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே உங்கள் எல்லாரையும் மாற்றிருக்கணும். 4 வருஷமாக விட்டு வச்சது எங்கள் தப்பு தான். இதுவே நான் சொன்ன கமிஷனர் சதீஷ்குமாரை போட்டிருந்தா இப்போ நான் சிஎம் கூட உட்காந்து லஞ்சு சாப்பிட்ருப்பேன் சார். கமிஷனர் சார், என் டிமாண்ட் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. கஷ்டமானது எதுவும் இல்லை, வெரி சிம்பிள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாத்தலான்னு பேங்க்குக்கு போனால் கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். 1000 ரூபாய்? கமிஷனர் சார், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாத்தலான்னு பேங்க்குக்கு போனேன், கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். புரிஞ்சதா? முதல்வர் கடத்தலில் புதிய திருப்பம். முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டு காந்திநகர் முதியோர் இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்.
தனிப்படை அதிகாரி சந்தன பாண்டியன் கடத்தல்காரனிடம் முதல்வரை கடத்தியதன் நோக்கம் மற்றும் கோரிக்கை என்னவென்று கேட்டபோது பேச மறுத்த அவன் தற்போது தான் ஒரு ஏடிஎம்மில் எடுத்த பணத்தில் 1000 ரூபாய் கள்ளநோட்டு வந்ததாகவும் அதை வங்கியில் மாற்ற சென்றபோது வங்கி அதிகாரிகள் அதை கிழித்து விட்டதாகவும் கூறி 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக கூறியுள்ளான். சார் நியூஸ் கேட்டீங்களா? இது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக ஒரு 1000 ரூபாய்க்காக சிஎம் கட்டி போட்டிருக்கேன். ஆச்சரியத்தையும் யாராவது இனாம கேட்டதை கொடுத்துப்பாங்க. இப்ப பாரு உன் பைத்தியக்காரத்தால மறியல் அடித்தடி மக்களோட பிரச்சனையை பாரு. மொத்த நிர்வாகமே நின்னு போச்சங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்காக பண்ண மாதிரி தெரியல. ஆனா உன்னால மக்களுக்கு எவ்வளவு நஷ்டம் மட்டும் கிளியரா தெரியுது எனக்கு. முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதை தொடர்ந்து அவரது கட்சி தொண்டர்கள் கடைகளை அழித்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் எந்தவித பாதிப்புமின்றி நலமுடன் வீடு திரும்ப மகளிர் அணியினர் மண்சோறு சாப்பிட்டும் அங்க பிரதட்சணமும் செய்து வருகின்றனர். மதிப்பும் மரியாதை மிக்க தில்லநாயகம் அதெல்லாம் இருக்கட்டும். சிஎம் இல்லாட்டி டைரக்டா சிஎம் சீட்ல உட்காந்துருவியா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? நான் எந்த பதவி மேலையும் ஆசை இல்லாதவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா நல்லா தெரியும். எப்பவுமே நிரந்தர முதல்வர் இவர்தான். நான் எப்பவுமே அவருடைய தொண்டன் தான். நீ உள்நோக்கத்தோட பேசுற, கொஞ்சம் அமைதியாயிரு. இது 1000 ரூபாய் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆளுக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்களோட விரிவான ஆலோசனைக்கு அப்புறம் அவர் கேட்ட 1000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். சார், இந்த கடத்தலுக்கு காரணம் வெறும் 1000 ரூபாய் தானா இல்ல வேற ஏதாவதா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு. அதுல 1000 ரூபாய் கள்ள நோட்டு வந்திருக்கு. அதை கொண்டு பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க்காரங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. அதுல ஏற்பட்ட கோபத்துல இந்த கடத்தல் டிராமாவை அவர் பண்ணிட்டாரு. அவருக்கு தேவைப்படுற 1000 ரூபாய் கொடுத்துட்டா சிஎம் விட்டுற போறாரு. ஒரு குடிமகனின் கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்த கையாண்ட விதம் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஏன் சார் 1000 ரூபாய் யாருக்கிட்ட இனமா கேட்டாலும் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்களே, சிஎம் பிடிச்சி வச்சு கேட்டாலும் 2 மணி நேரம் மீட்டிங்கை போட்டு அப்புறம் தான் ஓகேன்னு சொல்றாங்க. That is my government. That's our sincere government. சிஎம்மா இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா இருந்தாலும் 1000 ரூபாவா இருந்தாலும் 1000 கோடியா இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு. That's what my government is doing. சார், கட்டி வச்சிருந்தாலும் காமெடி கண்டினியூ பண்றீங்களே. அந்த 1000 ரூபாயை கவர்மெண்ட் தரலாமா இல்ல உங்க ஆளுங்க பிச்சை எடுத்து தரலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. இருங்க, உங்க கமிஷனரி அதை பேசணுமா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கமிஷனர் சார். நீ கேட்ட 1000 ரூபாய கொடுக்கறதுக்கு என் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. எங்க எப்படி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க செஞ்ச ஏற்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. சிஎம் சாரை விடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் கொடுத்தா சிஎம் விடுறேன்னு சொன்னது தானே டீலு. அப்புறம் என்ன விண்ணப்பம்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு மகாத்மா காந்தி என்ன ரொம்ப பிடிக்கும். காந்தினால நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அஹிம்சை, மதுவிலக்கம் தானே. ஆனால் காலையில் மட்டன் ஷாப் போனால் காந்தி படம் போட்டா நோட்டாக தான் தரோம். ஈவினிங் வைன் ஷாப்லேயும் காந்தி படம் போட்டா நோட்டாக தான் தரோம். அவர் மட்டும் அதில் அழகாக கேஷுவலாக சிரிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் அது மட்டும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நோட்டில் காந்தி படம் எடுத்துகிட்டு எங்கே கொடுத்தாலும் அந்த நோட்டு செல்கிற மாதிரி ஒரு நோட்டை கொடுங்க. நான் இப்போவே சிஎம் சாரை விடுதலை செய்கிறேன். இதான் என்னோட சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுக்கிறது நான் என்ன சினிமா போஸ்டர் நினைச்சேன். ஒன்ன கிழிச்சு இன்னும் நோட்டுறதுக்கு. இத பாரு, ஒரு நோட்ல எதை மாத்துறதா இருந்தாலும் எதை சேர்க்கிறதா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு ரிசர்வ் பேங்க் தான் முடிவெடுக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஏன் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் தானே இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு பொருளாதார நிபுணர் திரு பிரதாப் அவர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கேட்டபடி 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுத்துட்டா அரசாங்கத்துக்கு தெரியாம பதுக்கி வச்சிருக்கிற பிளாக் மணி, அதாவது காந்தி படம் போட்ட பணம் எல்லாம் வெறும் குப்பையா செல்லா காசு ஆயிடும். அதே நேரத்துல வெளிநாட்டிலிருந்து அச்சடிச்சு வர எல்லா கள்ள நோட்டும் கம்ப்ளீட்டா வேஸ்டா போயிடும். காந்தி படம் இல்லாத நோட்டை யார் வேணா பிரிண்ட் அடிக்கலாமே. யா ஷூர், நிச்சயமா முடியும். ஆனா அந்த நேரத்துல அரசாங்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா ஒட்டுமொத்தமா இந்த கள்ள சந்தியை நிச்சயமா ஒழிக்க முடியும். ஏயா, ஒரு மனுஷனை ஒரு நிமிஷம் பார்த்தா அவன் யாரு எப்படிப்பட்டவன் சொல்ல முடியும். ஆனா ஒன்ன பார்த்தா எதுவுமே சொல்ல முடியலையா. நிறைய விஷயம் பேசுற, பாரதியார் கவிதை சொல்ற. பிரச்சனை என்ன?
குடிங்க சார். என்ன உன் பிரச்சனை? நீங்க குடிக்கிறீங்களே இந்த தண்ணி, இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக 40-50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் குத்திக்கிட்டு சாவ நான் சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எதிர்காலத்தை யோசிச்சு தான் அணைகளோட பராமரிப்பு, இந்த மழை தண்ணீரை சேமிக்கிறது, மணல் குணையை தடுக்கிறது, தெரு தெருவா கார்பரேஷன் குழாயை போடுறதுன்னு திட்டங்களை அறிவிச்சு நடந்துட்டு. அணை, ஏரி, குளத்தை எல்லாம் மண் சிமெண்டோட உங்க லஞ்சத்தையும் சேர்த்து வச்சு தான் சார் கட்டிருக்கீங்க. 4 நாள் பேஞ்ச மழைக்கு எவனாவது சோறு போடவானு எங்களை எல்லாம் மொட்டை மாடியில் கையெந்திரிக்க வச்சிருக்கீங்க. ஏரி குளத்துல இஷ்டத்துக்கு வீடை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே கவர்மெண்ட் தானே சார். நமக்கு சோறு போடுற விவசாயி கேட்கும் போது தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா பேஞ்ச மலையை தேக்க வைக்க துப்பு இல்லாம நம்மளா திறந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னு அடிக்கடி பக்கத்து ஸ்டேட்ல போய் வெக்கமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மழைங்கிற ஒரு வார்த்தை நீங்க சாபமா மாத்திட்டீங்க சார். இது போதாதுன்னு விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு வெயில மேடையில பேசிட்டு விவசாயத்தை அழிக்கிற மித்தேன் வாயு திட்டத்தை அமல்படுத்தலாம வேணாம ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதையும் கொடுத்துருங்க. அடுத்த வர தலைமுறை குடிக்கவும் தண்ணி இருக்காது, குடி கழுவவும் தண்ணி இருக்காது. குட், வெரி குட். ஒரு காமன் மேனா எல்லா பிரச்சனையும் இப்படி வெளியில இருந்து பார்த்து பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன் நாளைக்கு மேடையில் பேசினா கை கூட தட்டுவாங்க. ஆனா வளர்ச்சிக்குன்னு சில முடிவுகளை எடுக்கும் போது சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். யாரோட வளர்ச்சிக்காக சார்? யாரோட வளர்ச்சிக்காக சார்? 2 பணக்காரனோட வளர்ச்சிக்காக 98 பேரோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வைக்கிறீங்களே, நியாயமா? இப்ப சொல்லுங்க சார், இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நான் ஏன் உங்களை கொலை பண்ணக்கூடாது? மிஸ்டர் பாண்டியன் சார், இதுக்கு மேல உங்களை நம்பினா விஷயம் இப்போதைக்கு முடியாது. என்னாலையும் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி என்எஸ்ஜி கமாண்டோட ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற பிரஸ் மத்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க. முக்கியமா நீங்க சைலண்டா இருக்கணும். அவங்க வருவாங்க, அழகா சிஎம் வெளியில கூட்டு வந்துருவாங்க. சார் இதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஏதாவது மிஸ் ஃபயர் ஆச்சுன்னா என்எஸ்டி ஆப்ரேஷனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாமே. பாண்டியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, சிஎம் மேல உங்களை விட எங்களுக்கு அக்கறை ஜாஸ்திங்க. அவர் ஏற்கனவே பேஷண்ட்டு. அது ஐயோ, உங்களுக்கு எதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்றீங்களா? ப்ளீஸ். சார், எனிதிங் சீரியஸ் சார்? அவர் ஹோம் மினிஸ்டர் என்எஸ்டி ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறாரு. தட்ஸ் குட் சார். Please make sure there's no power cut in this area. Inform all substations also. Keep the generators on standby. Hey, shut up! And don't call me back again. Sir, is that Home Minister? Yeah, my Home Minister. Move, please move. அப்படியெல்லாம் போக முடியாது சார். சார், பண்ணுங்க. நாங்க போனோம். போராடுவோம். Move. போராடுவோம். Is it unloaded? Yes sir, load பண்ணி வச்சிருக்கேன். போயிடுவோம். போயிடணுமா? போயிடுவோம். டேய் தள்ளி விடாதடா. சார் என்எஸ்ஜி கமாண்டர் சொல்ல போயிருக்காங்க. அதை நான் கேமரால ரகசியமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நியூஸா போட்டா சென்சேஷன் ஆயிடும். அதே மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடும்ல சார். இதை நியூஸாக காமிச்சா சிஎம் கடத்தணும்னு பார்ப்பான்ல, பார்த்துட்டு அவன் ஏதாவது விபரீதமாக முடிவு எடுத்துட்டானா ரொம்ப தப்பாயிடும். அதனால வேண்டாம். மீடியாங்கிறது நல்ல விஷயங்களுக்கு நண்பனாக இருக்கணும், கெட்ட விஷயங்களுக்கு எதிரியாக இருக்கணும். இந்த பில்டிங்கை சுற்றி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். எல்லா சிசிடிவி கேமராக்கும் அதால் பார்க்க முடியாத ஒரு பக்கம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு 2 கேமராக்கும் நடுவில் கிட்னாப்பர் கண்ணில் படாமல் உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். போலீஸ் கொடுத்த மேப் வச்சு இந்த பில்டிங்கோட 3D மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற டேட்டாவையும் 3D மாடலையும் வச்சு பின்னாடி இருக்கிற 2 கேமராக்கு நடுவில் கிட்னாப்பரோட கண்ணில் படாமல் இந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
ஆனா அவங்க பில்டிங்குள்ள எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சார் செம்ம டெக்னாலஜி, கண்டிப்பா சிஎம் காப்பாத்திடுவாங்க. சார், பூகம்ப இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறவங்களை காப்பாற்ற பேரிடர் மீட்பு குழு பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜியை வச்சு நான் செக் பண்ணேன். பில்டிங் சென்டர் ஹாலில் 2 பேர் இருக்காங்க சார். ஓவர் டு யூ ஃபார் டிசிஷன் சார். காட்ஸ் கோ ஹெட். சார் இங்க வேற யாருமே இல்ல சார். ஆனா இங்க தெர்மல் வேவ்ஸ் காட்டுது. ஒரு வயர்லெஸ் மைக் அண்ட் வயர்லெஸ் ஸ்பீக்கரை வச்சு வேற எங்க இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இங்க இருக்க மாதிரி மிஸ்லீட் பண்றதா தெரியுது சார். வாட்? मुझे मालूम है कि आप 8 लोग अंदर आ चुके हैं. मैं आपको 10 सेकंड का टाइम दे रहा हूं. 10 सेकंड में आप लोग बाहर नहीं निकले तो सीएम से मिला के नवमुर्ता बाहर निकलेंगे. समझे? Hey! Call them back right now! Operation Octopus is aborted. Let's move. என்ன மிஸ்டர் பால், பாம்பு மாதிரி போனீங்க, படம் எடுக்கலையா? திப்பு திப்பு ஓடுனீங்க, போன மாதிரியே திரும்பி வரீங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமே. என்ன மிஸ்டர் அறிவழகன், செம்ம டெக்னாலஜின்னு சொன்னீங்க. யூ நோ ஒன் திங், டெக்னாலஜி மூளைக்கு ஹெல்ப் பண்ணணும், டெக்னாலஜி மூளையாயிரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கமிஷனர் சார், ஒரு பக்கம் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு பக்கம் என்எஸ்ஜி ஆபரேஷன் டீம் உள்ள இறக்கி நீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சிஎம் தூக்குனா என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், கோப்ரா, கமாண்டோ பெட்டாலியன் ஃபார் ரெசல்யூட் ஆக்ஷன், இல்ல வேற ஏதாவது டீம் உள்ள இறக்குவீங்கன்னு தெரியும். அந்த டீமை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். சிஎம்ஐ காப்பாற்ற நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் சாவுக்கு நெருங்கிட்டு இருக்காருன்றது நீங்க மறந்துடாதீங்க. This is not a warning, Commissioner. Ultimatum. இந்த ஏரியா பக்கமே உங்களை நான் பார்க்க கூடாது. Out of my sight. Out. Officer, let's go. Clear them now. சார், என்எஸ்சி கமாண்டோ ஸ்டாண்ட் பை இருக்கணும்னு பிளான். நாங்க வேண்டான்னு சொல்லியும் கம்பல் பண்ணி ஆபரேஷன் பண்ண வச்சீங்கல்ல, இப்போ என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? சார், சிஎம் காலையில 8 மணிக்கே தூக்கிட்டாங்க. இப்ப மணி என்னாச்சு? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அவர் வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடுறவர். சிஎம் வேகமா வெளியில கொண்டு வர்றதுக்காக நான் தான் சார் கமாண்டோ ஆபரேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். உங்களை பொறுத்த மட்டும் சிஎம் ஒரு உயர் அதிகாரி, எங்களை பொறுத்த மட்டும் அவர் தலைவர் மாத்திரமல்ல, எங்க தெய்வம் சார். சார், தயவு செஞ்சு ஒரு மினிஸ்டர் பேசுங்க, அரசியல்வாதியா பேசாதீங்க. செக்ரட்டரி சார், நான் ஒழுங்கா தான் பேசுறேன், நீங்க தான் கொஞ்சம் அதிகமா பேசுறதா நினைக்கிறேன் நான். சார் 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 யார் சரி யார் தப்புன்ற ஆர்கியூமெண்ட் இப்போ முக்கியம் இல்லை. சிஎம் விஷயத்தில் அடுத்து என்ன பண்ண போறோன்றதான் முக்கியம். சார், என்எஸ்டி விஷயத்துல தான் நம்ம அவன் ரியாக்ஷனை பார்த்தோமே சார். அவன் என்ன கேட்பான், என்ன பண்ணுவான்னு யாருக்கு சார் தெரியும்? இப்போ யார் அவங்ககிட்ட போய் பேசுறது? யாரும் போக வேண்டாம் சார், நானே போறேன், நானே பேசுறேன். போதுமா? ஆளும் கட்சியை சேர்ந்த